வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு நடைபாதை கடையில் ஒரு பையன் ஏதோ விற்றுட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரியவர் வந்தார். எதையும் வாங்காமல் 100 ரூபா கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டார். பக்கத்தில் இருந்த பையனுக்கு ஆச்சரியம். என்னடா 100 ரூபா கொடுத்துட்டு எதுவுமே வாங்காமல் போகிறாரு அப்படின்னாலும், டேய், ஒரு காலத்தில் எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபான்னு விற்றுட்டு இருந்தேன்டா. அப்போ வந்தார் ஒரு நாள். வந்துட்டு, என்னப்பா ஸ்கூல்லாம் போவேணாமா, இப்படி வியாபாரம் பண்ண வந்துட்டியே? படிச்சுக்கிட்டே தான் வியாபாரமும் பார்க்குறேன் அங்கிள் அப்படின்னு சொன்னேன். உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. இந்த 100 ரூபாயை வச்சுக்கன்னு கொடுத்துட்டு எதுவும் வாங்காமல் போயிட்டார். அதுலேருந்து எப்போ இந்த பக்கம் வந்தாலும் 100 ரூபா கொடுத்துட்டு தான் போவார். ஆனால் எதையும் வாங்க மாட்டார் அப்படின்னா. அட அப்படியா? ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் போல இருக்கு. என்னத்த நல்ல மனுஷன்? ஏன்டா அப்படி அழுத்துக்கிற? இப்போ நான் எதை எடுத்தாலும் 150 ரூபான்லாம் விற்கிறேன். இப்போவும் அன்னைக்கு கொடுத்த மாதிரி அதே 100 ரூபாயை கொடுத்துட்ருக்காரு. டாக்டர், இந்த ஆப்ரேஷனில் நான் பிழைப்பேனா டாக்டர்? கண்ட ஜோக்கை படிச்சுட்டு வந்து வளராதீங்க. நான் உங்களுக்கு பண்ண போகிறது கண் ஆப்ரேஷன். போனால் கண்ணு தான் போகும். இன்னொரு டாக்டர் இன்னொரு கிளினிக்கில், என்ன டாக்டர் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பூவா தலையாக போட்டு பார்க்குறீங்க? தலை விழுந்தா அவர் தலை போகும், பூ விழுந்தா அவர் ஃபோட்டோவுக்கு பூ போட வேண்டியது இருக்கும். அந்த சந்தோஷ் பையன் இருக்கானே, அவன் என்னைய பார்த்து லூசுன்னு சொல்கிறான்டி. எனக்கு ஒரே கோபமாக வருது. அப்படியா சொல்கிறான்? இனிமேல் யாராவது உங்களை பார்த்து லூசுன்னு சொன்னாங்கன்னா கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அப்புறம் வேறு என்னத்த பண்ணுறது? நேராக அவங்ககிட்ட போய் அவனை பார்த்து நான் லூசுன்றது உனக்கு எப்படா தெரியும்னு கேளுங்க. மேய்ப்பவர் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல, வழி நடத்தி செல்வதற்காக. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.